உங்கள் பிரெயின் கான்டெக்சுவலாக தாங்க இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணும். அதாவது இப்போ நான் சந்தியா, காமேஷ், கண்ணான்னு சொல்லும்போது அந்த பேர்லாம் உங்களுக்கு தெரியும், தமிழ் பேர் தெரிஞ்ச பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ கான்டெக்ட் இருக்கு, முன்னாடியே கேட்டிருக்கீங்க, தெரியும். திடீர்னு அவங்ககிட்ட வந்துட்டு ஆஷ்டன், ஷியாவ், ஹாவ் அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்கிற, பேர்லாம் தெரியாது, ஏன்னா அந்த பேர் கேட்டதே இல்லை. ஸோ உங்கள் பிரெயின் எந்த ஒரு புது வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை ஒரு புது விஷயமா இருக்கட்டும், பார்த்தாலும் அதை படிக்கணும்னாலும் கான்டெக்ட் இருந்தால் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோ. அதனால தான் நம்ம வந்துட்டு மோஸ்ட்டாக லைக் புதுசாக ஒரு பேர் கேட்கும்போது, இல்லை இங்கிலீஷில் புதுசாக ஒரு வெக்காபுலரி படிக்கும்போது மறந்து போய்ட்றோம் ப்ராக்டிஸ் பண்ணாலும். ஏன் அப்படின்னா கான்டெக்ஸ்டே இல்லை. I'll give you an example. இப்போ அர்டூவஸ்லாம் என்ன தெரியுமா? அது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. அர்டூவஸ் தெரியாது. இப்போ நான் உங்ககிட்ட அர்டூவஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மறந்து போயிடுவீங்க. ஆனால் அர்டூவஸ்னா டிஃபிகல்ட்டிங்க, அவ்வளோதாங்க. அண்ட் அர்டூவஸ் ஜேர்னி, அ டிஃபிகல்ட் ஜேர்னி. அர்டூவஸ்னா டிஃபிகல்ட்டி. இப்போ டிஃபிகல்ட்டின்னு என்ன தெரியுமே, அப்போ கான்டெக்ட் இருக்குல்ல, இப்போ கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு வார்த்தை கற்றுக்கணும் அப்படின்னு போகாமல் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்ச வார்த்தையோட சிமிலராக இருக்க வார்த்தை கொஞ்சம் வேற வார்த்தை அப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வெக்காபுலரி எக்ஸ்பெண்ட் ஆகும், உங்களுக்கு ரிட்டென்ஷனும் ரொம்ப நேரம் இருக்கும்.